ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மைதா இல்லாத கேக் தான், ஹெல்த்தியான கேக் தான் செய்ய போகிறோம். அதுவும் அரிசி மாவு கேக்கு. அதனால் அதுக்கான பொருளாக பார்க்குறோமா, வாங்க. முட்டை, உப்பு, ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி, அடுத்து சீனி, நெய், இடியப்ப மாவு. நம்ம இப்போ இதை வச்சு எப்படி ஈஸியாக நம்ம கேக் அரிசி மாவு கேக் எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இடியப்ப மாவில் தாங்க ஒரு கேக் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆயிரும். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டைக்கு 1 முட்டைக்கு 2 கூடு தண்ணி, 2 முட்டைக்கு 4 கூடு தண்ணி. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 4 கூடு தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம இதுக்கு மாவு ரேஷியோ என்ன கணக்குன்னா, 1 கப் மாவுனா 3/4 கப் சீனி எடுத்துக்கணும், 4 ஏலக்காய் எடுத்துக்கணும். வாசனைக்காக தான், அந்த முட்டை வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம். நம்ம 3/4 கப் சீனியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 4 ஏலக்காயையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம அந்த முட்டை உள்ளே ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த பவுட்ரு பண்ண சுகரையும் உள்ளே சேர்த்துட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு முறப்பொங்க நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்ம இடியப்ப மாவு சேர்க்கறதுனால மாவு உள்ளே போய் டக்குன்னு உட்காந்துக்கும். அதனால் உங்களுக்கு கீழே கல்லாகவும் மேலே ஒரு மாதிரியாகவும் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கேக் சாஃப்ட்னஸாக வரும். மைதா மாவு மாதிரி இந்த கேக் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான கேக், பாரம்பரியமான கேக்கும் கூட. இப்போ நான் 5 நிமிஷம் வரைக்கும் விடாமல் நான் பீட் பண்ணுறேன். பீட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் நெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம அங்கே மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம சீனி எல்லாமே முறப்பொங்க அடித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் மாவு சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே சேர்க்கணும். அப்படியே உள்ளே சேர்த்துறாதீங்க, அப்படியே இறங்கிடும், கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பீட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா மாவு பேட்டர் ரெடி ஆயிரும். மாவு பேட்டர் நீங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த கேக்கோட சாஃப்ட்னஸ். பாருங்கள், நான் மாவு அள்ளி இப்படி ஊற்றையில் டக்குன்னு கீழே விழுகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக்கோட பேட்டர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேக்கும் சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு குக்கரில் ஆயில் ஊற்றிருந்தோம் இல்லையா, ஆயிலும் நெய்யும் ஊற்றிருந்தோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பேட்டரை ஊற்றோன்னா இந்த அளவுக்கு ஹீட் ஆகணும். இந்த அளவுக்கு ஹீட் ஆனிச்சுனாவே உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். நீங்கள் மாவு பேட்டரை உள்ளே ஊற்றின நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நம்ம குக்கர் பெல்ட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 3 to 5 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆயிரும். நல்லா வாசனை வரும். கேக்கை திறந்து பாருங்கள். ஒரு கத்தியை விட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள். எனக்கு கத்தியில் ஒட்டலை. நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் பையன்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பாருங்கள், நம்ம ரைஸ் கேக் எந்த அளவுக்கு அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் 2 முட்டை போட்டதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மைதா கிடையாது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். தெரியுதா? சாஃப்டா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. மை காட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான அரிசி மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைசி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய். பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மைதா கிடையாது, அரிசி மாவு மட்டும் வச்சு செஞ்ச கேக்கு. எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், டைமும் ரொம்ப எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.